பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, சமனானது. கடந்த காலத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தால் சட்டம் அவருக்காக சமனாக காணப்பட்டது. எனவே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை அழைத்திருக்கிறார்கள். எனவே பொதுவான சட்டம். எனவே அந்த சட்டத்திற்கிணங்க அவர் கேட்கின்ற அந்த விடயம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கின்றது. எனவே இது பொதுவான செயல்பாடு. ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்ற பொழுது அந்த விடயம் தொடர்பாக சென்று சாட்சியங்களை அவர் வழங்க வேண்டும். எனவே அந்த சாட்சியங்கள் வழங்கப்படுகின்ற நிலையில் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். அது வழக்கு தொடரப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்புதான் குற்றவாளியா அல்லது அவர் குற்றமற்றவரா என்று கூறப்படுவார். எனவே இது ஒரு சாதாரண பொதுவான ஒரு நிகழ்வு. எனவே இதற்கு யாரும் அஞ்சவோ குழப்பமடையவோ பதறவோ பதற்றமடையவோ வேண்டிய அவசியம் கிடையாது.